அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வை தமிழில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலிருந்து இயல் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி முதல் பருவம் அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கோம். 2ஆம் பருவத்தில் முதல் இயல் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அதை இன்னும் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை பார்க்க தொடங்குங்க. இயல் 2 அப்படிங்கிறது நாகரிகம் பண்பாடு ரிலேட்டடானது. மொத்தமாக 6 லெசன் கொடுத்துருக்காங்க. இயல் 2ல் ஆசாரக்கோவை, கண்மணியே கண்ணுரங்கு, தமிழர் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், மயங்கொலிகள், திருக்குறள் அப்படிங்கிற 6 லெசன் இருக்குது. டோட்டலாக 80 வினாக்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக திருக்குறள் கொடுத்துருப்போம். ப்ளஸ் ஆசாரக்கோவையில் இருக்க அந்த செய்யுள் பகுதியும் முழுவதுமே கொடுத்துருப்போம். அதற்குண்டான எக்ஸ்ப்ளனேஷனும் நிறைய கொடுப்போம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வீடியோஸ் ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீடியோஸுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எல்லாருமே சொல்லுங்கள். ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 100 லைக்காவது வந்தால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு இயல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுது கொஷினாக எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ அதற்குண்டான சப்போர்ட்டை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ மறக்காமல் லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 டைம் படிச்சிருவேன். அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிடுங்க. நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆசாரக்கோவை அப்படிங்கிற லெசன். ஓகேங்களா? இதில் செய்யுள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, ஒப்பரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செஞ்ச உதவியை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் செய்கிற தீமைகளை நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது, ஒருத்தர் செய்கிற தீமையை நம்ம பொறுத்துக்கணும், இனிய சொற்களை தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி அறிவு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாரையும் சமமாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? நல்லினத்தாரோடுனா நல்லவர்களோட, அதாவது அறிவுடையவர்கள், நற்பண்பு உடையவர்களோட நம்ம நட்போடு இருக்கணும். ஸோ இந்த 8 குணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லொழுக்கத்தை இது ஏற்படுத்தும். அதாவது வித்து அப்படின்னா விதை. ஓகேங்களா? நல்லொழுக்கத்துக்கான ஒரு விதையை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட பொருள். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பாடியிருக்காங்க. பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பாடியிருக்காங்க. இப்போ வினாக்களுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேங்களா? முதல் வினா ஆன்சர் பண்ண தயாராகிடுங்க. பொறுத்துக சொல்லும் பொருளும். ஓகேவா? நன்றி அறிதல், ஒப்புரவு, நட்டல் அப்படிங்கிற 3ஐயும் நம்ம சரியாக பொருத்தணும். ஃபஸ்ட்டு என்ன? நன்றி அறிதல் அப்படின்னா என்ன? பிறர் செய்த உதவியை மறவாமை தான் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்க செஞ்ச உதவியை நம்ம மறக்கக்கூடாது. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் அப்படிங்கிறது தான் ஒப்புரவு. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது பொருள். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சரியானது. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்ன? பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பிறந்த ஊர் எது? மூன்றாவது வினா, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பிறந்த ஊர் எது? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் எது? கயத்தூர். கயத்தூர் அப்படிங்கிறது தான் அவர் பிறந்த ஊர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஏன்னா அது 8 நல்லொழுக்கங்களை சொல்லுது. ஓகேங்களா? அதான் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை கீழ்கண்ட எவ்வகை நூல்? ஆசாரக்கோவை அப்படிங்கிறது கீழ்கண்ட எவ்வகை நூல்? 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஆசாரக்கோவை.
ஆசாரக்கோவை நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் என்ன? 100 வெண்பாக்களை கொண்டது ஆசாரக்கோவை நூல். 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்தது புக் பேக் வினா. இது பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நான் என்ன பேசணும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுதுன்னா இன்சொல் பேசணும், அதாவது நல்லது தான் பேசணும் அப்படிங்குது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். பிறர் நமக்கு செய்கிற தீங்கை பொறுத்து கொள்வது என்ன? பொறை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறை ஆகும். அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? அறிவு ப்ளஸ் உடைமை அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுத கிடைக்கிறது அறிவுடைமை அப்படிங்கிற வார்த்தை. இவை ப்ளஸ் எட்டும், இதை சேர்த்து எழுதணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இவை ப்ளஸ் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் அப்படிங்கிறது தான். இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன்றி அறிதல் அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? ஆன்சர் நன்றி ப்ளஸ் அறிதல். நன்றி ப்ளஸ் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொறையுடைமை என்னும் சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா பொறை ப்ளஸ் உடைமை, பொறை ப்ளஸ் உடைமை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ 2வது லெசனுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிறது 2வது லெசன். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்கள். இதிலும் சொல்லும் பொருளும் முதல்ல கொடுத்துருக்கோம். ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற ஆன்சரை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நந்தவனம் அப்படின்னா என்ன? பூஞ்சோலை. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலையை குறிக்கும். இப்போ 4 ஃபஸ்ட்டில் இருக்கிறது எது? 3 இருக்குது, 4 ஃபஸ்ட்டு. அடுத்து பார் அப்படின்னா எதை குறிக்கும்? உலகத்தை குறிக்கும். அப்போ 2வதாக இருக்கிறது இது 1 தான். ஓகேங்களா? பண் அப்படின்னா என்ன? இசை. இழைத்து அப்படின்னா பதித்து அப்படின்னு பொருள். அப்போ ஆப்ஷன் பி சரியானது. கீழ்கண்டவற்றுள் எது முத்தேன் எனப்படுவதில் பொருந்தாதது? கீழே கொடுத்துருக்கிறதுல முத்தேன் எனப்படுவதில் பொருந்தாதது எது? ஆன்சர் நல்லா இது மாதிரி கொஷின்ஸை கரெக்டாக யோசிச்சு பண்ணணும். ஓகேங்களா? டக்குன்னு பண்ணி விட்டால் ஷேர்ட் அப் பண்ணிட்டோன்னா மார்க் போயிடும். 2 மார்க் மைனஸ்லேயே வரப்போகும். என்ன ஆன்சரு? கடல் தேன் அப்படிங்கிறது பொருந்தாதது. ஓகேங்களா? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் இதுதான் முத்தேன் அப்படின்னு சொல்லப்படுறது. கீழ்கண்டவற்றில் முக்கணிகளில் பொருந்தாதது எது? கீழ்கண்டவற்றுள் முக்கணிகளில் பொருந்தாதது எது? கரும்பு. மா, பலா, வாழை தான் முக்கணிகளில் வரும். கரும்பு அப்படிங்கிறது பொருந்தாதது. கீழ்கண்டவற்றுள் முத்தமிழ் எனப்படுவதில் பொருந்தாதது எது? ஆன்சர் என்ன? இயல், இசை, நாடகம் முத்தமிழில் சேரும். இலக்கணம் அப்படிங்கிறது முத்தமிழில் பொருந்தாதது. அப்போ இந்த கொஷினுக்கு இது ஆன்சர். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களில் 1. தாள் என்பதற்கு நாக்கு அப்படின்னு பொருள்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று சரியா தப்பா நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் எல்லாமே சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எல்லாமே சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாட்டிசைத்து அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதணும்னா பாட்டு ப்ளஸ் இசைத்து அப்படின்னு வரும். பாட்டு ப்ளஸ் இசைத்து அப்படின்னு வரும். கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கண்ணுரங்கு அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது கண் ப்ளஸ் உரங்கு. கண் ப்ளஸ் உரங்கு. வாழை ப்ளஸ் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வாழை ப்ளஸ் இலை அப்படிங்கிற சொல்லை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா வாழை இலை அப்படின்னு வரும். வாழை இலை. கை அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கை அமர்த்தி அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் என்ன? கையமர்த்தி. கையமர்த்தி. ஓகேங்களா?
உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? உதித்த அப்படின்னா தோன்றுறது. அப்போ தோன்றதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா மறையிறது. ஓகேங்களா, மறைந்த அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். மூன்றாவது லெசனுக்கு வந்துட்டோம். தமிழர் பெருவிழா. மூன்றாவது வினா என்ன? தமிழர் பெருவிழா அப்படிங்கிறது மூன்றாவது லெசன். ஓகேங்களா, இதில் முதல் வினா, தமிழகத்தின் அறுவடை திருவிழாவை கீழ்கண்ட எவ்வாறு அழைக்கலாம்? தமிழகத்தில் இருக்கிற அறுவடை திருவிழாவை நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா, பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னாலும் சரிதான், உழவர் திருநாள் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். அப்போ இரண்டும் சரியானவை தான். ஓகேவா? அடுத்த வினா, டேஷ் நாளில் இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள், காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். எந்த நாளில் இது நடக்கும்? ஆன்சர் என்ன? பொங்கல் பண்டிகை, அறுவடை திருவிழா, உழவர் திருநாள். ஸோ இது எல்லாமே ஒரே நாள் தான். ஸோ அன்னைக்கு தான் சிறப்பாக இருக்கிறதால நம்ம அதை சிறப்பாக கொண்டாடுறோம், அறுவடை திருவிழா அப்படின்ட்டு. ஓகேங்களா, பொங்கல் பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். மூன்றாவது வினா, பழையன கழிதலும் புதியன தெரிந்து தெளிவோம் புகுதலும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நூற்பா அப்படிங்கிறதுல 462வது வரியாக இருக்கும். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புதியன தெரிந்து தெளிவோம் புகுதலும் அப்படிங்கிறது. ஆன்சர் என்ன? நன்னூலில் இடம்பெற்றிருக்கு. நன்னூலில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள். மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படும் விழா எது? இல்லை, ஒரு மார்கழி மாதத்தின் இறுதி நாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா, போகி பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். போகி பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா, போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் டேஷ் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. எந்த நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது? எந்த நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. அடுத்த வினா, டேஷ் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. எந்த நாளில் திருவள்ளுவர் நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம்? தை 2ஆம் நாள். தை 2ஆம் நாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் டேஷ் கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் டேஷ் கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஆன்சர் என்ன? மழை கடவுளை. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. 2069ஆம் ஆண்டின் போது திருவள்ளுவர் ஆண்டு என்னவாக இருக்கும்? 2069ஆம் ஆண்டின் போது திருவள்ளுவர் ஆண்டு என்னவாக இருக்கும்? ஆன்சர் 2100 இருக்கும். 2100 இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, எந்த வருஷமோ அதோட ஒரு 31 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, புக்ஸில் வேறு மாதிரி இருக்கும், நான் வேறு மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது அப்போ என்ன வருஷமோ 2010 இல்லை 2025 அப்படின்னா அதுலேருந்து ஒரு 31 கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் மஞ்சு விரட்டு என அழைக்கப்படும் விளையாட்டு எது? கீழ்கண்டவற்றுள் மஞ்சு விரட்டு என அழைக்கப்படும் விளையாட்டு எது? மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல் அனைத்துமே மஞ்சு விரட்டு அப்படின்னு அழைக்கப்படுற விளையாட்டு தான். டேஷ் போற்றும் விழாவே பொங்கல் விழா எனப்படும். கீழே கொடுத்துருக்கல எதை போற்றும் விழாவே பொங்கல் விழா அப்படின்னா, இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு, இதை எல்லாத்தையுமே போற்றும் ஒரு விழா தான் பொங்கல் விழாவாக நம்ம ஒரு 3 நாள் கொண்டாடுறோம். ஓகேங்களா, 4 நாள்னே கூட வச்சுக்கலாம், போகியவும் சேர்த்து. ஓகேங்களா, அடுத்தது 12வது வினா, அறுவடை திருவிழா மற்ற மாநிலங்களில். மகர சங்கராந்தி, உத்தராயன், லோரி அப்படின்னு ஒவ்வொரு பெயர்களில் ஒவ்வொரு மாநிலங்கள் கொண்டாடுது. அதை நம்ம சரியாக பொருத்தணும். ஃபஸ்ட்டு மகர சங்கராந்தி அப்படின்னு எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்கன்னா மராட்டியத்தில் கொண்டாடுறாங்க, மகாராஷ்டிராவில் மகர சங்கராந்தி. உத்தராயன் அப்படிங்கிற பேரில் குஜராத்தில் கொண்டாடுறாங்க. லோரி அப்படிங்கிற பேரில் பஞ்சாபில் கொண்டாடுறாங்க. அப்போ என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி சரியானது.
கீழ்கண்டவற்றுள் மகர சங்கராந்தி என்ற அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலம் எது? கீழே கொடுத்துருக்க மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலம் வந்து ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் 3 மாநிலங்களுமே கொண்டாடுது. மேலே ஒரு மகாராஷ்டிரம் அப்படிங்கிறோன்னு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் உத்தராயன் என்னும் அறுவடை திருவிழாவை கொண்டாடும் மாநிலம் எது? கீழ்கண்டவற்றுள் உத்தராயன் என்னும் அறுவடை திருவிழாவை கொண்டாடும் மாநிலம் எது? ராஜஸ்தான். ஓகேங்களா? ராஜஸ்தான். அப்புறம் குஜராத் 2 மாநிலங்கள் கொண்டாடுது. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். இது புக் பேக். ஓகேங்களா? கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர் அப்படின்னா என்ன செய்வாங்க? அறுவடை செய்வாங்க. கதிர் முத்தி போச்சுன்னா அறுவடை செய்வாங்க. ஓகேங்களா? விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி பண்டிகை. போகி பண்டிகை. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். பழையன கழிஞ்சோன்னா புதுமையாக புகுத்திக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? சாரி, புதியன, புதுமை வராது. பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஓகேங்களா? பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம். மனம் கவரும் மாமல்லபுரம் 4வது லெசன் இது வந்து. ஓகேங்களா? முதல் வினா, ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவது எது? ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவது எது? ஆன்சர் என்ன? கலைகள், இலக்கியம். கலைகளும் இலக்கியங்களும் தான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 1. மற்பூரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்னும் பெயரும் அவருக்கு உண்டு. 5 ரதங்கள் மாமல்லபுரத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு பேர். இது எல்லாமே நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அப்படின்னா அர்ஜுனன் தபஸ் இருக்குது, கடற்கரை கோவில்கள், பஞ்சபாண்டவர் ரதம் இருக்குது, ஒற்றைக்கால் யானை அது இருக்குது, குகை கோவில்கள், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒரு 10 இடங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனித்தனியாக. ஓகேங்களா? ஸோ இது எது சரியான கூற்று அப்படின்னா எல்லா கூற்றும் சரிதான். ஓகேங்களா? இது எல்லாமே நரசிம்மவர்மன் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவரை மற்போர் சிறந்தவர்னு சொல்லுவாங்க, மாமல்லன் அப்படின்னும் சொல்கிறாங்க. அவருடைய பேரில் தான் அந்த ஊரும் அழைக்கப்படுது, மகாபலிபுரம் அப்படின்னு. உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ள சிற்பங்களை எவ்வாறு அழைப்பார்? ஒரு சிற்பத்தை பார்க்கும்போது உயிர் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த சிற்பத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்படியே தத்துருவமாக வெளில தூக்கிட்டு நிற்கும். மாமல்லபுரத்தில் ஒருவரின் உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ள சிற்பம் எங்கு அமைந்துள்ளது? மாமல்லபுரத்தில் ஒருவரின் உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ள சிற்பம் எங்கு அமைந்துள்ளதுன்னா அர்ஜுனன் தபசில். அர்ஜுனன் தபசில். ஓகேங்களா? அது யார் செய்கிறாருன்னா அர்ஜுனர் தான் அதில் தவம் செய்கிறார். அர்ஜுனர் தான் அதில் தவம் செய்கிறாரு. பகீரதன் தவம் என்று கூறப்படுவது எது? பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லப்படுறது எது? ஆன்சர் என்ன? அதுவும் அர்ஜுனன் தபசு தான். அதுவும் அர்ஜுனன் தபசு தான் இந்த பேரில் அழைக்கிறாங்க. சிற்பக்கலை வடிவமைப்புகளில் எத்தனை வகை இருக்குது? சிற்பக்கலை வடிவமைப்புகளில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வகைகள் இருக்குது. குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிற 4 வகைகள் தான் இருக்குது. இந்த 4 வகைகளும் காணப்படுற ஒரே இடம் மாமல்லபுரம். ஓகேங்களா? இந்த 4 வகையான சிற்பங்கள் இருக்கிற ஒரே இடம் மாமல்லபுரம் மட்டும்தான்.
அடுத்தது 5வது லெசனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதில் தான் கொஷின் அதிகம், இந்த இயர்லேயே 26 கொஷின் கிட்ட எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கூற்றும் கொடுத்துருக்கோம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, 26 கொஷின் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. மயங்கொலிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. மயங்கொலிகள் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொலிகள் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது? 8 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா, 8 எழுத்துக்கள் இருக்குது. ந ந ந, ல ர, ல ர, சாரி இது 3 1, இது 3 1, இது 2 மட்டும் தனி. ஓகேங்களா, ல ர ல அப்படிங்கிற 3, ர ர அப்படிங்கிற ஒரு 8 எழுத்துக்கள் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கூற்று கொடுத்துருக்கோம். இது வந்து மயங்கொலிகளில் 8 எழுத்து இருக்குது. அதில் வந்து இந்த 3 முதல் எழுத்துக்கள் ந ந ந. ஓகேங்களா, இதோட டிஃப்ரென்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ந அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்தது ந இருக்குது பாருங்கள், சின்னனா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கூற்று சரிதானே? கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அந்த வார்த்தை எதனால் உச்சரிப்பு கரெக்டாக வருதுன்ட்டு. அடுத்தது, இட்டு இன்னு, இத்து இன்னு, இரு இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்டு இன்னு, இத்து இன்னு, இரு இன்னு இதெல்லாம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்களில் ந ந இடம்பெறும் வகை அப்படின்னா டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் அப்படிங்கிறாங்க. மன்றம், நன்றி, கன்று இதை வந்து எடுத்துக்காட்டாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த கூற்றும் சரியாக தான் பொருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த இனெழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படின்னு அழைக்கிறாங்க. தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் அழைக்கிறாங்க. ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதில் இந்த கூற்றும் சரியாக தான் இருக்குது. அப்போ அனைத்தும் சரியானவை. இலக்கணத்துக்கு தனியாக ஒரு கிளாஸே நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, இதில் வந்து கொடுத்தோன்னா குழப்பிடும். கீழ்கண்டவற்றில் வானம் என்பது என்ன? கீழே கொடுத்துருக்கிறதுல வானம் என்பது என்ன? நல்லா பார்த்துக்கோங்க. வானம், ஓகேங்களா, உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் தோணும், பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வானம் என்பது வெடியை குறிக்கும். வானம் என்பது வெடியை குறிக்கும். 3 சுழி நான் வந்து இந்த வானம் வந்து வெடியை குறிக்குது. கீழ்கண்டவற்றுள் வானம் 2 சுழி நான் போட்டது. இந்த வானம் அப்படிங்கிறது தான் ஆகாயத்தை குறிக்குது. இந்த வானம் அப்படிங்கிறது தான் ஆகாயத்தை குறிக்கும். கீழ்கண்டவற்றுள் பனி என்பது என்ன? பனி, பனி 2 பனி கொடுத்துருக்கோம். ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இந்த பனி வந்து வேலையை குறிக்கும். இந்த பனி வந்து என்னத்தை குறிக்கும்? குளிர்ச்சியை குறிக்கும். இந்த பனி வந்து குளிர்ச்சி, பனியை குறிக்கும். ஓகேங்களா, அடுத்தது ல ல ழ. இதை பார்த்துடலாம். இதோட மயங்கொலிகள் வார்த்தைகளை. ஃபஸ்ட்டு ல அப்படிங்கிறது நாவின் இரு பக்கங்கள் தடிக்கும். ஓகேங்களா, அப்போ நான் மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்கிறாங்க. லா அப்படிங்கிறது நாங்கள் இரு பக்கம் தடிக்குது. ஓகேங்களா, நான் மேல் அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது ந போல இருப்பதால் நகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ழா, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் முகரம் தோன்றும். லகரமும் ரகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ழா அப்படிங்கிறது தான் தமிழுக்கே ஒரு சிறப்பானது. ஏன்னா இது இருக்கிற ஒரே மொழி தமிழ் மட்டும்தான். ஓகேங்களா, எனவே இதனை சிறப்பு ரகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது மா போல இருக்கிறதால மகர ரகரம் அப்படின்னு கூறுவது இலக்கண மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதில் எது சரியான கூற்று அப்படின்னா முதல் கூற்று சரி, 2வது கூற்று சரி, 3வது கூற்று சரி. ஓகேங்களா, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட எகைன் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது அதுக்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சரியான இணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
விலை அப்படின்னா பொருளின் மதிப்பை குறிக்கும். அதே மாதிரி விலை அப்படின்னு தான் வரும் பொருள், ஆனால் இந்த லை போட்டிருக்கோம். அப்போ உண்டாக்குதல், விலை அப்படின்னா உண்டாக்குதல். விழை அப்படின்னா விரும்பு. ஓகேங்களா, விலை விலை விழை அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது பெருசாக, ஆனால் விரும்பு அப்படின்னு பொறுத்து. அப்போ சரியான இணைகள் அனைத்துமே சரியான இலைகள் தான். அடுத்தது கீழே கொடுத்துருக்க சரியான இணை எதுன்னு பார்க்கணும். இலை இலை இழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலைனா என்ன? செடியோட இலையை குறிக்கும். இலைனா என்ன? நம்ம மெலிஞ்சி போகிறது தான் இந்த லைக்கு வந்து. ஓகேங்களா, இழை இழை போட்டிருந்தா நூல் இழையை குறிக்குது. ஓகேங்களா, அப்போ இதுலேயும் அனைத்து இணைகளும் சரியாக இருக்குது. ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? ர ர இந்த எழுத்துக்களுக்கு உண்டானது. ர, நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். ர அப்படிங்கிற வார்த்தை நாவின் நுனி மேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். இதில் எந்த கூற்று சரியானது அப்படின்னா முதல் கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி சரியானது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஏரி அப்படின்னா என்ன? நீர்நிலையை குறிக்கும். அடுத்து இந்த ரீ போட்டால் மேலே ஏரி அப்படிங்கிறத குறிக்கும், மேலே வா அப்படிங்கிற மாதிரி. கூரை அப்படின்னா வீட்டின் கூரையை குறிக்கும். கூரை அப்படின்னா புடவையை குறிக்கும். கூரைப்புடவை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா, கூரைப்புடவை அப்படின்ட்டு கூரை புடவை இந்த புடவையை குறிக்குது கூரை அப்படிங்கிற வார்த்தை. அடுத்தது ஏபி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏவாகவும் ரெண்டாவதாக இருக்கிறது பியாகவும் வச்சுக்கோங்க. இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, லைவில் பார்க்குறவங்க வீடியோவை பார்க்குறவங்க டேரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிரம் என்பது, சிரம் அப்படின்னா என்ன? சிரம் என்பது எதை குறிக்குது? இந்த ரெண்டில் சிரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? தலையை குறிக்குது. சிரம் அப்படிங்கிறது தலையை குறிக்குது. இலைக்கு வேறு பெயர் என்ன? இலைக்கு வேறு பெயர் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா தழையை குறிக்கும். வண்டி இழுப்பது, வண்டி இழுப்பது காளையா? காளையா அப்படின்னா காளை. கடலுக்கு வேறு பெயர் என்ன? கடலுக்கு வேறு பெயர் அப்படின்னா பறவை. கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை. பறவை வானில் பறந்தது. பறவை வானில பறந்துச்சு. கதவை மெல்ல திறந்தான் அப்படின்னு வரும், திறந்தான். ஓகேங்களா, பூ டேஷ் வீசும். பூ டேஷ் வீசும் அப்படின்னா பூ மனம் வீசும். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஷ் விளையாடினர் அப்படின்னா பந்து விளையாடினர். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுங்கிறாங்க. இதை மயங்கொலியில் இருக்கிற பிழையை திருத்தி எழுதணும்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு ஒரு மனம். ஓகேங்களா, தேர் திருவிழா அப்படிங்கிறத தேர் திருவிழா அப்படின்னு வரும். வாழைப்பழம் அப்படிங்கிறது வாழைப்பழம். நல்லது அப்படிங்கிற தப்பாக எழுதிருக்கு, இங்கே நல்லது. இதுதான் மயங்கொலிப்படை. ஓகேங்களா, இங்கே 3 சுழி நான் வந்திருக்கோம். ஸோ அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான். அடுத்தது பொறுத்துக. வெல்கம் அப்படின்னா என்ன? வெல்கம் அப்படின்னா நல்வரவு. வெல்கம் அப்படின்னா நல்வரவு. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. அடுத்தது சிப்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? சிப்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? சில்லுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சில்லுகள். ஓகேங்களா, டிஃபன் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? டிஃபன் என்பதன் தமிழ்ச்சொல் சிற்றுண்டி. டிஃபன் என்பதன் தமிழ்ச்சொல் சிற்றுண்டி. அடுத்தது திருக்குறள். ஓகேங்களா, ஸோ இதில் 10 குறளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷினை வந்து நான் காட்டுவேன். ஃபஸ்ட்டு விருந்தோம்பல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்துலேருந்து விருந்தோம்பல் அதிகாரத்துலேருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. விருந்து புறந்தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பாற்று அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா
அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது. அதாவது எவ்வளோ பெரிய ஃபுட்டாக இருந்தாலும் எவ்வளோ காஸ்ட்லியானதாக இருந்தாலும் யாராவது இருக்கும்போது திங்கிரியான்னு கேட்டுட்டு சாப்பிடுங்கிறாங்க. ஓகேங்களா? மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் இருந்து அப்படின்னா என்னென்னா, மோந்து பார்த்தா அந்த அனிச்ச மலர் அப்படிங்கிறதோட வாசம் போயிடும், வாடி போயிடும். அந்த மலர் தொட்டாலே வாடி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நம் முகம் மாறினால் விருந்தினரின் உள்ளம் வாடிவிடும். இப்போ வாங்க அப்படின்னு கூப்பிட்றது போல் ஏன் வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் மாறிடும். ஓகேங்களா? அப்போ அவங்கள பார்த்து முறைக்கிறதோ கிடைக்கிறதோ இருந்தால் அவங்களுக்கு இதாகிடும். கல்லாமை உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். இதோட பொருள் என்ன? அடுத்தவர் பொருளை களவாடாமலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. அடுத்தவர் பொருளை திருடினா தப்பு கிடையாது, திருடணும்னு நினைக்கிறதே தப்புங்கிறாங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதாவது களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அது இருக்காது, செலவாகி போகும் அப்படிங்கிறாங்க. என் வாழ்க்கையும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஊக்கமுடைமை உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து போகும் அப்படிங்கிறாங்க. ஆக்கம் அதர்வினையாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. இதோட பொருள் என்ன? தளராத ஊக்கமுடையவன் ஆக்கமானது தானே வழியேட்டு கொண்டு செல்லும் அப்படிங்கிறாங்க. அதாவது நல்லா தளராமல் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் தானே சேரும் அப்படிங்கிறது தான். வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்திற்கேற்ப நீர் பூக்கள் அப்படிங்கிறது வளரும். நீங்கள் ஏரியில் பார்த்தா தெரியும், தண்ணி எவ்வளோ வந்தாலும் அதை விட மேலே தான் அந்த செடிகள் இருக்கும். ஒரு நாள் முழுகும், அடுத்த நாள் வளர்ந்துடும். அதுபோல் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வாங்க. அதுமாரி உங்களோட முயற்சிக்கு ஏற்ப உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப நீங்கள் உயர்ந்து போவீங்க அப்படிங்கிறாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணணும், நினைக்கிறதெல்லாம் உயர்வாக நினைக்கணும். எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. அதாவது நீங்கள் நினச்சது நடக்கலைன்னாலும் அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. பயனில சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரம். அரும்பயன் ஆயின் அறிவினர் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேசவே மாட்டாங்க. அடுத்தது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. பயனுடைய சொற்களை மட்டும் பேசணும், பயனில்லைன்னா அந்த சொற்களை பேசக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வினாக்களுக்குள்ளே வந்துருவோமா? ஆன்சர் பண்ண ரெடி ஆகிடுங்க. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறும்போது அவங்களுடைய முகமும் வாடிப்போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையான செல்வம், இது கீழே கொடுத்துருக்கிறதுல ஒரு நிலையான செல்வம் அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னா ஊக்கம் அப்படிங்கிறத நிலையான ஒரு செல்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேட் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டாங்கன்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு பொருள் ப்ளஸ் உடைமை அப்படின்னு கிடைக்கும். பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவது எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் அப்படிங்கிற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கிறது உள்ளுவதெல்லாம். உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பயன் ப்ளஸ் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா அப்படிங்கிறது தான். பயனிலா அப்படிங்கிற சொல் தான் பயனிலா. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. நான்